ஹலோ பட்டூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம், ஒரு பொண்ணு வீட்டில் எவ்வளோ தான் நல்லா சமைச்சாலும் அவள் வெளி உலகத்தில் சாதிக்க முடியுமா சமையலில் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக, அதுக்கு என்னென்னலாம் தடைகள் வரும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்க படம் தான் நம்ம அன்னபூரணி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்கள் வீட்டில் சமைக்கிறது அம்மாவோ ஒய்ஃபோ, அவங்க சமைக்கிறதுலையே இந்த டிஷ் தான் நண்பா இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும், என்னோடய ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரியாணி உங்களோட ஃபேவரட் டிஷ்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்காகத்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம ஹீரோயின் நயன்தாரா தான் அன்னபூரணி. அவங்க கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே பிளாஸ்ட் ஆகி அவங்க சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. நம்ம அன்னபூரணி பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நாக்கில் ஸ்பெஷல் டேஸ்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு நபராக பிறக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை கட்டியே விட்டாலும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் என்னென்ன கலந்துருக்கு, அது என்ன குறையா இருக்குது, என்ன கூட இருக்குங்கிறத அக்யூரேட்டாக சொல்லக்கூடியவங்க. அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் கோயில் பிரசாதம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பதவியில் இருப்பார். அவங்க சுத்தமான பிராமணர்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சமையலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த ஊர்லேயே மிகப்பெரிய சமயக்காரராக இருக்கவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு நம்ம KS ரவிக்குமார் தான். அவரோட பொண்ணு உக்கிலி சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம நயன்தாராவை கண்ணை கட்டி விட்டுட்டு காமிச்சோம்னா, அவங்க கரெக்டாக உக்கிலி இருக்குது, இதில் நெய் தூக்கலாக இருக்குது, அதனால் சக்கரை பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து மேய்ஞ்சு சொன்னால் அவங்க செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த ஊர்லேயே பெரிய சமயக்காரர் எங்கள் அப்பா தான், நீ நல்லா இல்லைன்னா நீ நல்லா சமைச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னா மறுநாளே இவங்க வீட்டில் உக்கிலி சமைச்சு அதை கொண்டு வந்து நம்ம KS ரவிக்குமார்ட்டே கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்ட உடனே, நான் வாழ்க்கையிலேயே இவ்வளவு சுவையாக சாப்பிட்டதில்ல, அந்த அளவுக்கு அருமையாக சமைச்சிருக்கமா, நீ வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவ அப்படின்னா எல்லாரும் சமயக்காரின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அப்பா அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சமையல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் அவங்கள செஃப்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயரிய பதவி, அதுக்குன்னு தனி படிப்பே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அந்த மாதிரி பெரிய செஃப் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை வச்சிடுறாங்க. இந்தியாவுடைய பெரிய செஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் தான் அப்படின்னு அவரை பற்றி அடிக்கடி டிவிலெலாம் பேட்டி காமிச்சோம்னா இவங்க அவரையே ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அவர் மாதிரி பெரிய செஃப் ஆகணும் அப்படிங்கிறத இவங்களோட ட்ரீமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்டு ஃபரான், அது நம்ம ஹீரோ ஜெய் தான். காலேஜ் சேர்றப்ப எப்படியாவது நான் கேட்ரிங் காலேஜ் தான் சேரணும், செஃப் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டால் இது வரைக்கும் அவங்க ஆசைக்கு எதுவுமே தர சொல்லாது அவங்க அப்பா ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறார். நம்ம செஃப் ஆனோம் அப்படின்னா அசைவமும் சமைக்கணும், அசைவம் சமைக்கிற இடத்துல இருக்கணும், அதை ருசி பார்க்கணும். என் மக, நீ இதை செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிறதே நம்மளுக்கு பாவமா, ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் நம்ம முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கோம், அந்த பெருமாளுக்கு பிரசாதம் சமைச்சு கொடுக்குற பொறுப்பில். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீ இந்த தொழிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபரான் ஐடியா கொடுக்குறாரு. நான் உனக்காக கேட்ரிங் காலேஜில் அட்மிஷன் வரைக்கும் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன், நீ உங்கள் அப்பாவை எப்படி சமாளிப்பியோ தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா இவங்க சத்தம் இல்லாமல் நான் MBA படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேட்ரிங் காலேஜில் போய் சேர்ந்துடுறாங்க. கேட்ரிங்னா சைவம் அசைவம் ரெண்டுமே சமைக்கணுங்கிற மாதிரி அன்னைக்கு கரெக்டாக இவங்களுக்கு கிளாஸில் சிக்கனை பீஸ் எப்படி போடுறது அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு அன்னபூரணி நீ கட் பண்ணின்னு சொல்லி சொன்னால் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனேவே நம்ம அன்னபூரணி மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. நம்ம ஃபரான் சொல்கிறாரு, மாலை போட்டுட்டு தொழிலுக்காக கறிக்கடையில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி புராணங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுக்கே கண்ணப்பர் மாமிசத்தை படைச்சிருக்காரு. இந்த மாதிரி புராணங்களில் 2-3 உதாரணம் சொன்னோன்னே நம்ம அன்னபூரணி கேட்குறாங்க, அப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் தப்பு இல்லைன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் அது உன்னோட விருப்பம், நான் இருக்கிற விஷயத்த உனக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல செஃப்புங்கிறவங்க சாப்பிட்ற கஸ்டமரை சந்தோஷப்படுத்துகிறவங்க அப்படின்னு நீயே சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ருசியாக சமைச்சு கொடுக்கணும்னா அந்த ருசி என்னன்னு உனக்கு தெரிஞ்சால் தான் நீ ருசியாக சமைக்க முடியணும்னா நீ செய்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம நயன்தாரா செம்ம மோட்டிவேஷன் ஆகி நம்ம பெரிய செஃப் ஆகணும்னா இதெல்லாம் கடந்து தாண்டா ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த சிக்கனை சூப்பராக பீஸ் போடுறாங்க. பீஸ் போட்டுட்டு சமைச்சாங்கன்னா எவ்வளவுதான் ருசியாக சமைக்கணும்னு சொல்லிட்டு சமைச்சாலும் மற்றவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது ருசியாகவே இல்லைன்றாங்க. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சிக்கனையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சமைச்சோம்னா அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க. எல்லா நான்வெஜ்ஜையும் விட்டு விளாசி எடுக்கிறாங்க. நம்ம ஃபரான் புகழ்ந்து தள்ளுறாரு. ஆனால் என்னன்னா, நீ பிரியாணி மட்டும் ருசியாக வைக்க மாட்டேங்கிற, உன் பிரியாணியில் மட்டும் ஏதோ ஒரு குறை இருக்குது, அது என்னன்னு தான் எனக்கும் புரியலை அப்படின்றாங்க.
அதே மாதிரி ரம்ஜானுக்கு நம்ம அன்னபூர்ணியை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம ஃபரானோட அம்மா பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க. அதை சாப்பிட்ட உடனே அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. ஃபரான் சொன்ன மாதிரி உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. நீங்கள் சேர்க்குற எல்லாமே நானும் சேர்க்குறேம்மா, ஆனால் நீங்கள் செய்கிற மாதிரி ருசியாக எனக்கு வரமாட்டேங்குது, அது ஏன் தாம்மா தெரியலை அப்படின்னா இவங்க காலேஜ் படிப்பு நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக இவங்க அப்பா காலேஜுக்கு வந்து சாவி கொடுக்கணும்னு வரும்போது நம்ம நயன்தாரா நான்வெஜ்ஜை சமைச்சது இல்லாமல் கரெக்டாக அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பார்த்துடுறாரு. அப்படியே அவங்கள காலேஜ்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம்னா அவங்களுக்கு உடனே வேறு மாப்பிள்ளையும் பார்த்துறாங்க. படிப்புக்கு அப்படியே முட்டுக்கட்டியும் போட்டாச்சு. அந்த பிரச்சனை அதோடு நிற்காம நம்ம ஸ்ரீரங்கத்தில் கோயில் ஆச்சாரம்னு ஒன்று இருக்குது. உன் பொண்ணு இப்படி போய் அசைவம் இதை சமைச்சது இல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு வந்திருக்கா, அதனால் நீ இனிமே பார்த்தேன்னா கோயிலில் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு எவ்வளவோ பெரிய பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சப்பையும் நம்ம பெருமாளுக்கு செய்கிறது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் சமைக்கிறதுக்காக வந்தவர். அவருக்கு அந்த பதவி போனோடனே மனசளவில் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. வீட்டில் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக கல்யாணத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன்னல் வழியாக ஏறி குதிச்சு நம்ம ஃபரான் வராரு பேக்கோட. வந்துட்டு நீ இப்போ உடனே சென்னை கிளம்புனா மட்டும்தான் உன் கனவை அடைய முடியும், இப்போ நீ வேணாம் உங்கள் அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா உன் வாழ்க்கையே அவ்வளவுதான், உன் கனவை போட்டு புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நயன்தாராவோட பாட்டி உள்ளே வந்துடுறாங்க. எனக்கும் இதே மாதிரி பரதநாட்டியம் ஆடணும்னு ஆசை, ஏன் கனவை கல்யாணம்னு சொல்லிட்டு புதைச்சிட்டாங்க, அந்த மாதிரி உன் கனவு புதைஞ்சு போகக்கூடாது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணியை வழி அனுப்பி வச்சோம்னா இங்கே இதோட தலைமுழுகிட்டேன், அவள் செத்தே போயிட்டா, இதுக்கு மேலே அவளுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா அவங்கள தலைமுழுகிடுறாரு. நம்ம அன்னபூர்ணி படிப்பு ட்ராப் அவுட் ஆயிடுச்சு, எப்படியாவது செஃப் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் நம்ம சத்யராஜ் சீஃப் செஃப்பாக வேலை பார்க்கக்கூடிய அதே ஹோட்டலுக்கு வேலைக்கு கேட்டு போகிறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே கிச்சனில் செஃப்பாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜோட பையன் அஸ்வின் தான். நான் ஃபுல் டிகிரி முடித்தவனையே 3 வருஷமாக பார்த்தேன்னா கிச்சனுக்குள்ளேயே அலோவ் பண்ணதில்லை, நீ ட்ராப் அவுட் ஆகிட்டு இங்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றியான்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் ஃபுட்டை போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகும்போது என்ன சப்பாத்தி இப்படி இருக்குது, ஃபுட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேலி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் தான். அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிட்டு காலையில் நான் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னதுனால இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக அங்கே சத்யராஜ் வந்துடுறாரு. ஏம்மா வேலை இல்லைன்னு சொன்னால் விட வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, சார் டிகிரி மட்டும்தான் சமைக்கிறதுக்கு எலிஜிபிளா, சாப்பிட்ட உடனே ஒரு செஃப்புக்கு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்ல தெரியணும், மோந்து பார்த்தே அது எந்த அளவுக்கு குக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லி வகை வகையாக அடுக்கிறாரு. நீ இவ்வளோ பேசலைன்னா வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே சமைச்சிக்கோ அப்படின்னு அஸ்வின் கோபமாக சொன்னால் இவங்க போய் அடுப்பை பற்ற வச்சு நம்ம அன்னபூர்ணி களத்தில் இறங்கிடுறாங்க. எல்லாத்தையும் சமைச்சிட்டு சார் ஸ்பெஷல் டிஷ் உங்களுக்காக செஞ்சது அப்படின்னு நம்ம சத்யராஜ்கிட்ட கொண்டு போய் ஒரு டிஷ்ஷை நீட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேட்டியில் சொல்லியிருப்பார், என்னோடய ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் அம்மா இட்லி கொழுக்கட்டைன்னு ஒன்று செய்வாங்க, அதை வச்சு அதுக்கு கருப்பட்டி பால் ஒன்று வைப்பாங்க, இப்போ வரைக்கும் அதுக்கு ஈக்குவலாக வேறு டிஷ் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேட்டியில் சொல்லியிருப்பார். அதே டிஷ் இங்கே சமைச்சு கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்டோன்னே மெய் மறந்து போன நம்ம சத்யராஜ் பார்த்தீங்கன்னா மறுநாளே அவங்களுக்கு செஃப் போஸ்டிங் கொடுத்து உள்ளுக்குள்ளே கிச்சனுக்குள்ளேயே அட்மிட் பண்ணிடுறாரு. இந்த அன்னபூர்ணி உன்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேபிளில் வைக்கிறத காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பிளாஸ்ட் ஆகி இங்கே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதையும் காமிக்கிறாங்க. இவங்க சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறதுனால பேசாமல் இருக்க அவங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஜூஸ் கலந்து கொடுத்து குடின்னு சொல்லி சொன்னோம்னா ஏம்மா சுகர் போடுமா அப்படின்னா ஏம்மா போட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 ஸ்பூனை கலக்கிறாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் டேஸ்ட்டே தெரியல, பதறி போய் வேகமாக ஜீனி அள்ளி போட்டாலும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. கீழே கேஃபிட்டேரியா போய் இருக்க எல்லாரோட சாப்பாடு எடுத்த மிளகாய் எல்லாத்தையும் கடித்தாலும் அவங்க நாக்குக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியல. அப்படியே கத்தரி அழுதா டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் தலையில் அடிபட்டதில் நாக்கோட டேஸ்ட்டுக்கு போகிற நரம்பு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுருச்சு. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நாக்கோட டேஸ்ட்டும் மூக்கோடதும் ஒரே கனெக்ஷனில் இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவங்களுக்கு வாசனையில் எந்த பாதிப்பும் இல்லை, நாக்கோட டேஸ்ட்டு மட்டும்தான் போயிடுச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ப்யூர் ஆனாலும் ஆகலாம் ஆகாமையும் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், என் வாழ்க்கையை நீ முடிஞ்சு போச்சு, என்ன வாங்க மறுபடியும் ஸ்ரீரங்கம் போகலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கொடுங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அழுதோம்னா அவங்க அப்பா வேகமாக கூட்டிகிட்டு போய் சத்யராஜ் முன்னாடி நிப்பாட்டி என் பொண்ணு எப்படியாவது ஜெயிச்சுட்டு வருவா
அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். அவள் உங்களை பார்த்து தான் இப்படி வந்தா, அவளை ஜெயிக்க வச்சு ஊருக்கு அனுப்புங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சத்யராஜ்கிட்ட விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவர் மறுபடியும் அவங்கள நீ குக் பண்ணு அப்படின்னா அவங்க அந்த ஆக்சிடென்ட்லேருந்து மீளாமல் மறுபடியும் அவங்க சமைக்கிறதுக்கு கையே வரல. சமைக்கிற எதுவுமே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. நம்ம சத்யராஜ் சூப்பராக ஒரு டைலாக் சொல்கிறாரு, எல்லா செஃப்புமே டேஸ்ட்டு பார்த்து தான் சமைச்சு கரெக்டாக ருசி வருது அப்படின்னு யார் சொன்னால், உங்கள் அப்பா கோயிலுக்கு பிரசாதம் சமைக்கிறவர், அவர் என்னைக்காவது உப்பு பார்த்து சமைச்சிருக்காரா? அப்படி இருக்கும்போது எப்படி அது அவ்வளோ ருசியாக வருது? அந்த சமைக்கிறதுல இருக்க லவ் தான். நீ அதே மாதிரி நல்லா லவ்வோட சமைச்சேன்னா கண்டிப்பாக உன் சாப்பாடு டேஸ்ட்டாக வரும்னு சொன்னால் மறுபடியும் களத்தில் இறங்குற அன்னபூரணி வேறு லெவலில் குக் பண்ணுறாங்க. அப்படியே நம்மளுக்கு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குக்கு போனோம்னா நம்ம அன்னபூரணிக்கு மொத ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் கொடுக்குற அதே சீனை காமிக்கிறாங்க. அப்படியே கண்டினியூஸாக ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை ஃபுல்லாக சாப்பிட்றவங்க எல்லாமே உங்கள் இதில் சாப்பிட்டதில் இதுதாங்க யூனிக்கான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டு ஒரு விசிட் வராரு. அவருக்கு பிடிச்சதாக சமைக்கிறதுக்கு நம்ம அஸ்வின்கிட்ட சத்யராஜ் பொறுப்பு ஒப்படைச்சிருந்தோம்னா நம்ம ஃப்ரெஞ்சில் அவரோட ஃபேவரட் டிஷ் என்னவோ அது அத்தனையுமே விதவிதமாக செஞ்சு அங்கே டேபிள் மேலே அடுக்குவார். நம்ம நயன்தாராவை நீ கண்ணு முன்னாடி மட்டும் வரவே கூடாது, அவர் வந்துட்டு போகிற வரைக்கும்னு கோவமாக சொல்லி அஸ்வின் அனுப்பி விட்டுருவார். இங்கே ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டுக்கு பரிமாறினா அவர் என்ன டிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டவனே அவர் வரிசையாக சத்யராஜ் லிஸ்ட்டை சொன்னோம்னா, என்னோட நாட்டில் இருக்க டிஷ்ஷை நான் அங்கேயே சாப்பிட்ருப்பேனே, நான் இங்கே இந்தியாவுக்கு வந்தது உங்களோட டிஷ் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும், அதை நீங்கள் கொடுப்பீங்கிறதுக்கு தானே, வாங்க கிளம்பலான்னு கோவமாக கிளம்பி போனால் சத்யராஜுக்கு அப்படியே அவமானமாக போயிடுது. இந்த ஐடியாவை கொடுத்தது அஸ்வின் தான் சொல்லிட்டு செம கோவமாக இருந்தால் வேகமாக கிச்சனுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் இந்தியன் ஃபுட்டில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. அதே ஃப்ரைட் ரைஸ், அதே சாம்பார் சாதம், என்ன தான் புதுசாக செய்ய முடியும் உங்களாலனா நம்ம நயன்தாரா ஒரு புது டிஷ்ஷை செஞ்ச உடனே வேகமாக வாசல் வரைக்கும் போன பிரசிடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம நயன்தாரா செஞ்ச டிஷ்ஷை சர்வ் பண்ணுறாங்க. அதை கையாலேயே சாப்பிடணுன்னே அதை சாப்பிட்ட உடனே நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதுலேயே டேஸ்டான ஃபுட்டுன்னு சொல்லி சொன்னால் அது இதுதான். இது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா புறநானூர்லேயே வந்த 1ஆம் நூற்றாண்டில் செஞ்ச ஒரு டிஷ் இது அப்படின்னு அந்த டிஷ்ஷோட விளக்கத்தை சொன்ன உடனே நம்ம பிரசிடெண்ட்டு உலகத்திலே 100 பேர்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய இந்த காயினை உனக்கு நான் கிஃப்டாக தரேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அந்த காயினை கிஃப்டாக வாங்கின உடனே அவ்வளவு சந்தோஷம். நம்ம அஸ்வின்கான செம கோவமாக இருக்குது. இங்கே சந்தோஷமாக நம்ம நயன்தாராக்கு சத்யராஜ் ப்ரொமோஷன் கொடுத்ததோடு இல்லாமல் நம்மளுக்கு இந்தியா லெவலில் பெஸ்ட் செஃபாக நடக்கக்கூடிய காம்படிஷனில் நம்ம ஹோட்டலில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த வருஷம் கலந்துக்க போகிறது நம்ம அன்னபூரணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அஸ்வின் இதனால் செம கடுப்பாயிடுறாரு. ஏன்னா வருஷம் அஸ்வின் தான் அந்த காம்படிஷனுக்காக இந்த ஹோட்டல்லேருந்து கலந்துக்கிறவர். இவங்க செம்ம காண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நயன்தாரா அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரே ஒரு கேக் ஆர்டர் மேம், அதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு போயிருங்கன்னு அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் சொன்னோம்னா சரி ஓகேன்னு சொல்லி அவங்க ஓவனில் கேக் செய்யும்போது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஓவன் வெடிச்சு இவங்க இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது. இது செஞ்சது நம்ம பையன் அஸ்வின் தான் அப்படிங்கிறத சத்யராஜ் கண்டுபிடிச்சாலும் அஸ்வின் மிரட்டுறாரு. இதை ஃபுல்லாக நீ சொன்னேன்னா நம்ம ஹோட்டலோட மானம் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீ சம்பாரிச்சு வச்சுருந்த பேர் கௌரவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோட்டலில் இப்படி நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு யாராவது ஒரு ஆளாக பலிகடை ஆக்கியே ஆகணும் அப்படின்னா வேற யாரும் இல்லை நம்ம நயன்தாராவே பலிகடை ஆக்கிடலாம். அன்னபூர்ணியோட அசால்ட்னஸ்னால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம அஸ்வின் தான் நம்ம ஹோட்டலில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த செஃப் காம்படிஷனுக்கு கலந்துக்க போகிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து டென்ஷனான சத்யராஜ் உடனே அவர் வேலையை ரிசைன் பண்ணால் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் எல்லா ஹோட்டலும் நம்ம சத்யராஜ்கிட்ட வந்து சார் நாங்கள் 50% ஷேர் தரோம், நம்ம போர்ட் ஆஃப் மேனேஜரில் உங்களே ஹெட் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் அள்ளி தராங்க. நம்ம நயன்தாரா கேட்குறாங்க, சார் எனக்காக ஏன் சார் இவ்வளவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீ எனக்காக தான் நம்ம பொறுமையாக தலையை குளிச்சுட்டு வேலையை விட்டு வந்த, நீ இப்போ சொல்லு எந்த ஹோட்டலுக்காக நீ போய் சேர போகிற, அந்த ஹோட்டலுக்காக நீ காம்படிஷனில் போய் கலந்துக்கோன்னு சொல்லி காம்படிஷனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதில் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஷ் சமைக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதில் யார் வேணாலும் என்ன டிஷ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம நயன்தாரா வெஜ் தாலி, அதாவது சைவ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஹடில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கத்தியை யூஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தர் பாலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று கொடுத்தா பாக்ஸில் நம்ம நயன்தாராக்கு அடுப்பே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த வேலையை பார்த்து விட்டது நம்ம அஸ்வின் தான் உள்ளே இருக்க ஆளை வச்சு இவங்களுக்கு நோ பர்னர்னு சொல்லிட்டு ஹடில் வைக்க சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியாமல் அப்படியே உட்காந்துருந்தா டக்குன்னு நம்ம ஃபரானு அங்கே காம்படிஷனில் ஆடியன்ஸாக உட்காந்துருக்கவர்
நேராக நம்மளுக்கு அண்ணாமலையோட படத்தை எடுத்து காமிச்சோம்னா இவங்களுக்கு டக்குன்னு கெஸ் ஆகுது. நம்ம கேஎஸ் ரவிக்குமார் பேர் தான் அண்ணாமலை. அவர் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆயில் ரெண்டுமே இல்லாமல் எப்படி சாப்பாடு சமைக்கிறதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அதை டக்குன்னு ஞாபகம் வச்சு இவங்க வேக வேகமாக குக் பண்ணி சேவ் பண்ணால் அங்கே எல்லாரோட டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு அஸ்வினோட டிஷ்ஷெல்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக மொத்தமாக 10 பேர் தான் செலக்ட் பண்ணாங்கன்னா அதில் டாப்பில் இருக்கிறது அஸ்வின் தான். 10 பேரையும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் நம்ம அன்னபூர்ணி பேரே வரலேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கண்டஸ்டண்ட்டாக நம்ம அதில் செலக்ட் ஆகிருக்கிறது அன்னபூர்ணி. ஏன்னா யாருக்குமே இல்லாத ஒரு பயங்கரமான கடல் இருந்ததுன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு அதுலேயே இவங்க சாதிச்சு இந்த அளவுக்கு சூப்பராக இத்தனை டிஷ் நம்மளுக்கு வெஜ் தாலியில் சமைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு 15 பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம மாநாட மயிலாட மாதிரி நம்மளுக்கு கோல்டன் இது மாதிரி லைட் போட்டுறாங்க. அடுத்தடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரவுண்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபேவரட் டிஷ்ஷை கொண்டு வந்து வச்சு அந்த டிஷ்ஷை நீங்கள் அதே மாதிரியே ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டேஸ்ட்டில் இதை எப்படா பண்ணுறது அப்படின்னா இவங்களுக்கு நாக்கில் டேஸ்ட்டே தெரியாது. ஆனால் அதையும் அக்யூரேட்டாக இவங்க பண்ணி முடிச்சு இவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாக்கில் டேஸ்ட்டே தெரியாது அப்படிங்கிறத வெளியே பப்ளிஷ் பண்ணி விட்டு இதில் இருக்க ஜட்ஜு ஒருத்தர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காசை கொடுத்து செட் பண்ணிடுவார். இவங்களை என்கொயரி ரூமுக்கு கூப்பிட்டோம்னா டேஸ்ட்டே தெரியாமல் எப்படி நீங்கள் அதை ரீக்ரியேட் பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கு அழகாக ஒரு விளக்கமும் சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட இருக்க டேலண்ட்டா இல்லை ஒரு பொண்ணு இந்த லெவலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் நியாயமாக தான் செஞ்சேன், எனக்கு நீங்கள் டெஸ்ட் வச்சதுலேயும் நான் பாஸ் ஆகிட்டேன், இதுக்கு மேலே என்ன முடிவோ நீங்கள் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா ஃபைனல்ஸில் நம்ம அன்னபூர்ணி கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா நீ அன்னபூர்ணிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்யராஜா சொன்னோம்னா அவர் கேட்க மாட்டேன்னு நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பாடுறானா அப்புறம் தலையில் பாட்டிலால் அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு போனால் அஸ்வின் அப்படி பயந்துட்டே வந்தா கவலைப்படாத நான் உன் பேரை சொல்லலை, ஏன்னா நம்ம குடும்ப கௌரவம் போயிடும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை ராஜா, நீ ஃபைனல்ஸில் அன்னபூர்ணியோட மோதி தோக்கணும், எனக்கு அதுதான் ஆசை. நீ இவ்வளவு தூரம் கேவலமாக ஃபோர்ஜரி பண்ணியுமே அன்னபூர்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்காள, நீ ஃபைனல்ஸில் எந்த ஃபோர்ஜரியும் பண்ணாமல் அவ கூட நேர்மையை மோதி நீ ஜெயிச்சிட்டேனா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஒருவேளை நீ தோத்துட்டேனா இனிமே நீ சமைக்கவே கூடாது அப்படின்னு சத்யராஜ் இவருக்கு பெட்டு வைக்கிறாரு. ஃபைனல்ஸ் வந்துருச்சு. ஃபைனல்ஸில் என்ன காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டிஷ்ஷு, அந்த 3 டிஷ்ஷுமே உங்களுக்கு சொல்ல மாட்டோம், நாங்கள் பப்ளிக்கு கொடுக்குறோம். அந்த 3 டிஷ்ஷில் அதிகப்படியான ஓட்டு எந்த டிஷ்ஷுக்கு வருதோ அதை நீங்கள் 2 பேருமே சமைக்கணும். அதில் யார் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஃபரான் பார்த்தீங்கன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏய் நான் சொல்கிறதுக்கு ஓட்டு போட்டு மாற்றி ஓட்டு போட்டுறாத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணாலும் அங்கே கடைசியாக 3 டிஷ்ஷை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மொதல் 2 டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டான நேமில் இருந்தால் நம்ம ஃபரான் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு குனிஞ்சிருந்தா, 3ஆவதா இதில் எந்த டிஷ்ஷு ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபரான் தலையில் கையை வச்சுட்டு குனிஞ்சிருக்கதை வச்சு கரெக்டாக நம்ம நயன்தாரா கெஸ் பண்ணிடுறாங்க பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ எல்லாமே சூப்பராக சமைப்பா, ஆனால் பிரியாணி மட்டும் கொஞ்சம் சொதப்புவாடா, அதான் பிரச்சனை, இப்போ என்ன பண்ண போகிறானே தெரியலை அப்படின்னு சொன்னால் 2 பேருக்கும் டைம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா கடன் களத்தில் இறங்கி வேறு லெவலில் சமைக்கவே ஆரம்பித்தா இவங்க அப்படியே நின்றுட்டு இருந்தவங்க டக்குன்னு அங்கே இருக்க ஒரு துணியை எடுத்து அவங்க முகத்தில் சுற்றி அவங்க அங்கேயே தொழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க தொழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஃபரானோட அம்மாட்ட பேசி அதை காட்டுறாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுமா, நான் எல்லா டிஷ்ஷையும் போட்டு சமைப்பேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அல்லாவை தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பிப்பேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அதை காமிச்சா இவங்க அதனால் அதே மாதிரி தொழுகையை முடிச்சுட்டு பிரியாணியில் களத்தில் இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் முடிச்சு சர்வ் பண்ணுறாரு. நம்மளுக்கு ஜட்ஜு டேஸ்ட் பண்ணிவிட்டு இது பெர்ஷியன் பிரியாணி தானே அப்படின்னோடனே ஆமாம் சார், ஏன் நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் சார் பிரியாணி எல்லாருமே நம்ம நாட்டு டிஷ்ஷு நினச்சிட்டு இருக்காங்க, பிரியாணியை முத கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா பெர்ஷியன், இப்போ வந்து ஈரான், அதனால் அவங்களோட ஸ்டைல் யூனிக்காக இருக்குங்கிறதுக்காக நான் இதை செஞ்சேன் அப்படின்னோடனே நான் வாழ்க்கையில் சாப்பிட்ட பிரியாணிலேயே டேஸ்ட்டாக இருக்க பிரியாணினா இதுதான் அஸ்வின், ரியலி பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து நம்ம நயன்தாரா வராங்க. அவங்க கொண்டு வந்து வச்ச உடனேவே நம்ம எல்லாரும் மிரண்டு போகிற அளவுக்கு சாப்பிட்ட உடனே ஜட்ஜெல்லாம் இது வரைக்கும் பெஸ்ட் பிரியாணி நாங்கள் சாப்பிட்டதுல அஸ்வினோட பிரியாணின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் 5 நிமிஷத்தில் அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்படி ஒரு பிரியாணியை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க,
இது ஆம்பூர் பாய் வீட்டு பிரியாணி தானே அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம் சார், நீங்கள் பேர் அன்னபூரணி, எப்படி பாய் வீட்டு பிரியாணி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக அதே மாதிரியே செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, பிரியாணிக்கு ஏது சார் ஜாதி மதம், பிரியாணிங்கிறது ஒரு எமோஷன் சார் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே தொழுதீங்க அப்படின்னா, எனக்கு இதை சொல்லி கொடுத்தவங்க அவங்களோட நம்பிக்கையாக எடுத்தோன்னே தொழுகையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைப்பேன், அதனால தான் இவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க சார். அவங்களோட எமோஷனை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரியே நானும் செஞ்சேன் சார், அவ்வளவுதான் அப்படின்னா, இந்த இது டை ஆயிடுச்சு. 2 பேரோட டேஸ்ட்லேயுமே எந்த குறையுமே சொல்ல முடியல. இதில் பெஸ்ட்டுன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க வாய்ப்பே இல்லை. அதனால் ஸ்பெஷல் ரவுண்டுன்னு ஒன்று வைக்கிறோம். அந்த ரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முன்னாடி ஒரு 10 டிஷ் இருக்கும். அதை கண்ணை கட்டிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி அது என்னங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபரான் டென்ஷன் ஆகி கத்துறாரு, சார் போட்டினா 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்கணும், நம்ம அன்னபூரணிக்கு நாக்கில் டேஸ்ட்டே தெரியாது, இது எப்படி சார் சரியான காம்படிஷனாக இருக்குன்னு கேட்டால், இது நாங்கள் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை டையானா இதுதான் சொல்லி முடிவு பண்ணியிருப்போம், உங்களுக்காக இதை மாற்றவும் முடியாது, நாங்கள் யாருக்காக இதை மாற்றியும் வைக்கலை அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நயன்தாரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. வரிசையாக எல்லா டிஷ்ஷையும் கரெக்டாக நம்ம அஸ்வின் இவங்களை மாற்றி சொன்னால், கரெக்டாக அஸ்வின் ஒரு டிஷ்ஷை மிஸ் பண்ணிடுறாரு. நம்ம நயன்தாரா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக சொல்லி அவங்க வின் பண்ணிடுறாங்க. அவங்க பரிசு வாங்கும்போது ஒன்று தான் சொல்கிறாங்க, நான் தோத்துட்டேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி போகணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீ இதில் ஜெயிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லி விட்டார், அவர் இந்த அவார்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி அவங்க அப்பாவை முன்னாடி நின்று அந்த அவார்டை வாங்க வச்சா, அவங்க அப்படியே சந்தோஷத்தில் கண்ணு கலங்கி நிற்கிறாரு. உண்மையை சொன்னால் நம்ம நயன்தாரை பிரியாணி சர்வ் பண்ணுறதை பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு நாக்கெல்லாம் டெம்ப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் உங்களோட ஃபேவரட் டிஷ் பிரியாணினா மறக்காமல் லைக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நிஜமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ எவ்வளவோ விஷயம் மாறி இருக்குது, பொண்ணுங்க நிறையா ஜெயிச்சுட்டு இருக்காங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாலும், இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே விடாமையோ, அவங்க வெளியே போனால் ஏதாவது தப்பாயிடும் செய்யும் அப்படின்னு இன்னும் நிறையா இடத்துல அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை இல்லைன்னு சொல்லிட்டு 200% சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வீட்டில் உங்கள் அம்மாவோ ஒய்ஃபோ செய்கிறதுல எது உங்கள் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர் உங்கள் அம்மா சமைக்கிற உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷை சாப்பிட்ட உடனே அம்மா நிஜமாக சூப்பராக இருக்குமா, திருப்தியாக இருந்துச்சுமா சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. கல்யாணம் ஆனவங்க வேணா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த சாப்பாடு எங்கள் அம்மா செய்கிறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒய்ஃப் சமைக்கும்போது உங்கள் ஒய்ஃப்கிட்ட எத்தனை பேர் உன் சாப்பாடு செம டேஸ்ட்டாக இருக்குது, செம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. எனக்காக இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? வேறு ஒன்றும் இல்லை நண்பா, உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் சமைச்சிருக்காங்களோ இல்லை கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் அம்மா சமைச்சிருக்காங்களோ, இந்த வீடியோவை பார்க்குற அன்னைக்கு அந்த சாப்பாடு எப்படி இருந்தாலும் சரி, குறை சொல்லாமல் உண்மையிலே இன்றைக்கி சாப்பாடு என்னன்னு தெரில ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முகத்தை மட்டும் பாருங்கள். அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சத்தம் இல்லாமல் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் போடலைனாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சரி, ஷேர் பண்ணலைனாலும் சரி, எனக்காக உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்ட்டை அவங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கனாலே எனக்கு அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.